ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் மீடியா தமிழ். வெளியே நல்ல மழை பெய்யுது. ஈரத்துணிகளை எப்படி காய வைப்பது என்று யோசிக்கிறீர்களா? க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டுக்கு ஒரு செட்டப் செய்ய வேணுமா? டாப் ஆங்கிளில் இருந்து டெக் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்களா? அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது. நீங்களே ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ணலாம். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். வீடியோவில் காட்டியிருக்கிறது மாதிரி 3/4 இன்ச்சு மரம் சட்டம் ஒன்று எடுத்துக்கோங்க. இது இந்த பிளாஸ்டிக் டோர் செய்கிற ஜாமானுங்க விற்கிற கடையில் ரெடிமேடாகவே கிடைக்கும். இது 3/4 இன்ச்சு பிவிசி பைப்போட ஒரு முனையிலிருந்து 2 அங்குலம் மார்க் பண்ணி ஒரு பஞ்ச் அடிச்சுக்கோங்க. நீளம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். பஞ்ச் பண்ண இடத்துல 3 mm ட்ரில் பிட்டை வச்சு ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெட்டல் ஸ்க்ரூ டைட்டாக ஏற்றுற மாதிரி ஒரு மெட்டல் ஸ்க்ரூ எடுத்து ஃபுல்லாக ஏற்றிடுங்க. இது எதுக்கு அப்படின்றத வீடியோ போக போக உங்களுக்கே தெரிய வரும். இது போல் பைப்போட 2 முனையிலையும் மார்க் பண்ணி 2 ஸ்க்ரூ போட்டுக்கோங்க. பைப் லென்த்து 2 அடி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த டப்பாவில் ரெடி பண்ணியிருக்கிறது தான் மெயின் ஸ்டாண்டு. இது போல் 2 செஞ்சுருக்கேன். இது வீட்டில் இருந்த டின்லேயே நான் ரெடி பண்ணது. இந்த டப்பாவில் இருக்க பைப் சைஸ் என்னென்னா 1 இன்ச்சு பிவிசி பைப்பு ஒரு 1.5 அடிக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 இன்ச்சு பிவிசி பைப்பில் 3 இன்ச்சு லென்த்துக்கு 2 பிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 1 இன்ச்சு பிட்டில் இந்த சட்டம் உட்கார்ற மாதிரி வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பைப்பில் மர சட்டம் சென்ட்ரலில் உட்கார்ற மாதிரி 2 பக்கம் மார்க் பண்ணி இதே போல் கட் பண்ணிக்கோங்க. நான் மார்க் ஏதும் பண்ணாமல் கட் பண்ணுறேன். எனக்கு நிறைய கட் பண்ணி ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு மார்க்கர் வச்சு கோடு போட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணலாம். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி கவனம் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பைப்பில் கட் பண்ண காடி அந்த சட்டம் கரெக்டாக உட்கார்ற மாதிரியே பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி 2 பீஸு ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மர சட்டம் அந்த காடியில் எவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக சீட்டிங் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இதே மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெடி பண்ணுங்க. காடி கட் பண்ண பைப்பு சைஸு 1 இன்ச்சு. அதில் செருக்கிறோம் பார்த்திங்கன்னா நீளமான பைப்பு, அது 3/4 இன்ச்சு பிவிசி பைப்பு. அதாவது ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். அந்த பிட்டு பைப்பு ஃபுல்லாக அங்கிட்டு இங்கிட்டு ஓடிடாமல் இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஸ்க்ரூ ஒன்று ஸ்டாப்பர் மாதிரி போட்டிருக்கோம். இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? உயரமான பைப்பு நான் 2 அடி நீளத்துக்கு எடுத்திருக்கேன். அது உங்கள் வசதிக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். இந்த டப்பாவில் ரெடி பண்ண ஸ்டாண்டில் அந்த நீளமான 3/4 இன்ச்சு பைப்பை சொருகிக்க வேண்டியது. நாம் அந்த பைப்பில் ஏற்றின ஸ்க்ரூ இப்போ எப்படி ஸ்டாப்பர் மாதிரி பயன்படுது பார்த்தீங்களா? இதில் கொடிமரம் மாதிரி ஒரு 2.5 அடி உயரத்துக்கு ஒரு மோனோபோர்டு மாதிரி ஒரு பைப் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா?
இதே போல் ஒரு சைடு பொருத்திக்கங்க. இது போல் ஸ்டாண்டு மொத்தம் 2 ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் முழுமையாக ஒரு கொடி காய போடுற ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி ஆகிருக்கிறது தெரியும். இதை துணி காய போட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனும் போட்டுட்டு யூஸ் பண்ணலாம். க்ரீன் ஸ்க்ரீன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இதை விட ஒரு முக்கியமான யூஸ் ஒன்று எனக்கு பயன்படுது. அது என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். இந்த மாதிரி பேக்ரவுண்டு ஸ்க்ரீன் ஒன்று மாட்டிக்கிட்டு நாம் முன்னாடி உட்காந்தும் பேசலாம். யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். பேக்ரவுண்டு ஸ்க்ரீனு இதில் மாட்டி நாம் வீடியோ உட்காந்து பேசி எடுக்கலாம். ஒரு சேரை முன்னாடி போட்டு பின்னாடி ஸ்க்ரீனை வச்சு காட்டியிருக்கேன். நாம் இந்த பைப் உயரம் எவ்வளோ உயரம் வேணாலும் வச்சுக்கலாம். இது க்ரீன் ஸ்க்ரீன் இதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். பாருங்கள், மழை காலத்தில் ஈர துணியை வீட்டுக்குள்ளேயே காய போடுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். டவலு, இந்த ஷால் எல்லாம் மாட்டியிருக்கும் பாருங்கள். மேலும் உங்கள் கற்பனை திறனுக்கு யூஸ் பண்ணி எவ்வளோ வேணாலும் இதை மாற்றி மாற்றி அமைச்சுக்கலாம். முக்கியமான யூஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இதுதான். எனக்கு டாப் ஆங்கிளிருந்து ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இது நடுவில் ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ஒன்று நானே ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாண்டு இதில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அன்பாக்சிங் வீடியோ மற்றும் டெக் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மொபைல் வைக்கிறத காட்டியிருக்கேன் பாருங்கள். நான் இந்த மொபைல் ஹோல்டரை கம்பியிலேயே செலவு இல்லாமல் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஒரு மொபைல் ஹோல்டர் கூட இதுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் மெயினாக இந்த செட்டப்பை ரெடி பண்ணது இந்த வீடியோ மேக்கிங்காக தான். ஓகே நண்பர்களே, வீடியோவின் இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எங்களை சப்போர்ட் பண்ணுற வகையில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.